கடைசி காலத்துல எனக்கு ஏப்பா இப்படி ஒரு தண்டனையை கொடுக்கிற? அப்பா சுவாமி, ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தாலாவது உங்க உடம்பு குணமாகும். இப்படி போகாம அடம் பிடிக்கிறீங்களே. எனக்கு எதுக்குமா இப்போ? அந்த சிவபெருமான் எனக்கு கூப்பிடுற நேரம் வந்துடுச்சு. அப்படி சொல்லாதீங்க சுவாமி. இல்லம்மா, வந்தவங்க எல்லாம் இந்த உலகத்துல போகாம இருந்துட்டா அப்புறம் எப்படி? இத பாருமா, ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். சொல்லுங்க சுவாமி. என்ன விஷயம்? இருமா சொல்றேன். அம்மா, இந்த பத்திரத்தை வாழ்நாள் முழுக்க ஜாக்கிரதையா பார்த்துட்டு வாமா. அம்மா, இந்த கோயிலோட இடத்தை நீதாமா முன்ன இருந்து பொறுப்பா பாத்துக்கணுமா, பத்திரமா பாத்துக்கணும். என்ன வாங்கிக்கம்மா. நான் பத்திரமா பாத்துக்கிறேன் சுவாமிஜி, நான் பத்திரமா பாத்துக்கிறேன். என்னாச்சு சுவாமி? நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரட்டுமா? வேண்டாமா, வேண்டாம். நான் இனிமே பழைக்க மாட்டேம்மா, பழைக்க மாட்டேன். சிவனே, சிவனே என்ன கூப்பிடுறாமா, என்ன கூப்பிடுறான். சுவாமி, என்னாச்சு சுவாமி? சுவாமி, என்னாச்சு சுவாமி? ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய, நம சிவாய, ஓம் நம சிவாய, ஓம் நம சிவாய. சுவாமி, சுவாமி, சுவாமி. வணக்கம். வணக்கம். குருக்கள் எப்படி செத்தாரு? அவருக்கு என்னாச்சு? குருக்களுக்கு ரொம்ப நாளாவே உடம்பு சரியில்லை. அவர் இந்த கோயிலுக்காகவே தன்னை அர்ப்பணிச்சுக்கிட்டு உயிரை தியாகம் பண்ணிட்டாரு. அந்த சிவன் அவரோட ஆத்மாவுக்கு சாந்தியை கொடுக்கட்டும்னு நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஐயோ 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 ஐயோ, இந்த சாமிக்கு இங்க சமாதி கட்டுறீங்களா? இன்னைக்கு இந்த சாமி செத்தாருன்னு சமாதி கட்டுறீங்க, நாளைக்கு இன்னொரு சாமி செத்தாருன்னு இங்க சமாதி கட்டுவீங்க. அப்படின்னா கோயிலையே மயானம் ஆக்கிறீங்களா? 60-65 வருஷங்களா இந்த கோயிலை காப்பாத்திட்டு வந்த சுவாமிஜியோட சமாதிய இந்த இடத்துல கட்டுறதுல என்ன தப்பு? தப்புமா, ரொம்ப ரொம்ப தப்பு. நாளைக்கு வேற ஒரு சாமி வந்து இங்க செத்தான்னா அவனுக்கு இங்க சமாதி கட்டுவீங்க. அதுக்கு நான் இங்க ஒத்துக்கவே மாட்டேன். என்னையா சொல்றீங்க? ஆமா, ஒத்துக்க மாட்டோம்.